மீனை பலாப்பழமாக மாற்றிய பூரி ஜெகநாதனின் கதை தெரியுமா உங்களுக்கு? குர்மா என்ற வயதான மீனவ பெண் பூரி ஜெகநாதனின் தீவிர பக்தையாவாள். அன்றாடம் மீன் பிடித்து விற்று மிச்சம்தான் உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நாள் குர்மாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் சாப்பிடும் மீனை நம் இறைவன் ஜெகநாதனுக்கு கொடுத்தால் என்ன வென்று. உடனே அவள் மீனை சமைத்து ஒரு வாழை இலையில் சுற்றி எடுத்து பூரி ஜெகநாதன் கோவிலிற்கு எடுத்துச் சென்றாள். குர்மா கொண்டு வந்த மீனின் வாசனையை நுகர்ந்த காவலர்கள் அவளை கோவிலின் உள்ளே விட மறுத்தனர். அவள் போராடவே அந்த மீன் கீழே விழுந்தது. விழுந்த மாத்திரத்தில் அந்த மீன் சுவையான பலாப்பழமாக மாறியது. அப்போது குர்மா மட்டுமல்லாது காவலர்களும் அனைவரும் அந்த பலாப்பழத்தை தொட்டு வணங்கினர். கடவுளுக்கு யார் என்ன கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு பக்தியுடன் கொடுக்கிறார்கள் என்பதை உணர்த்தவே ஜெகந்நாதன் நடத்திய அதிசயம். அன்று முதல் இந்த பூரி ஜெகந்நாதன் கோவிலுக்கு பலாப்பழம் பிரசாதமாக இன்றும் கொடுக்கிறார்கள். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.